ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. நேத்து ராத்திரி வந்து ரொம்ப நல்லாவே மழை பெஞ்சிருந்ததுங்க. என்னதான் மழை பெய்யுறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும், இந்த மழை சமயத்தில ஆடு மாடுட சாணத்தெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு பால் கறக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டாலும் சாணத்தெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு பாலும் கறக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. பால் கறந்து டீ வச்சு குடிச்சிட்டு, இன்னைக்கு வந்து எங்க ஃபேமிலியோட ஃபேவரட் டிஷ்ஷான இடியாப்பம் தாங்க செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து காலையில அரிசியெல்லாம் ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த இடியாப்பத்த சேலம் சைடு வந்து சந்தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தவம் வந்து ஞாயித்துக்கிழமை அமாவாசை வரக்குள்ள சந்தவத்த நெரிச்சு சாமிக்கு படைச்சிட்டு குழந்தைங்களுக்கு சுத்தி போடுவாங்க. உங்க ஊர்ல இடியாப்பத்தை என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வருங்க. நம்ம வீட்டில் இந்த பழைய பலகை தாங்க இருந்தது. என்னதான் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எப்படியே கஷ்டப்பட்டாலும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. நான் வந்து சைடிஷ்க்கு தேங்காய் பாலும் வெள்ளைப்பாகும் தான் செஞ்சிருந்தேன். அத்தைக்கு வந்து தேங்காய் பால் பிடிக்கும். எனக்கு வந்து வெள்ளைப்பாகு தாங்க பிடிக்கும். இது மேலே வந்து எள்ளு பொடியும் பொட்டுக்கலை பொடியும் தூவி சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.